இந்த எஸ்எஸ்கேவோட பேச்ச கேட்டுக்கிட்டு, இப்போ ரேவதி வந்து இப்ப எஸ்எஸ்கேவ மீட் பண்றதுக்காக ஒரு கோவிலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாவே நடக்குது அப்டின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தினால அடுத்தடுத்து வந்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு நம்ம ரேவதிக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம கடைசியில இப்டி எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதம் கிட்டயும், அடுத்ததா வந்து இலக்கியா 2 பேர்கிட்டயும் இப்டி வசமா சிக்கிப்பாங்க அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன நாளா கௌதம் தன்னோட அப்பா யாரு அப்டின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எஸ்எஸ்கே பேசுனது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே தன்னோட அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வந்து நம்ம கௌதம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு நம்ம கௌதம் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நீங்க வந்து எவ்வளவு பெரிய காரியத்த வந்து செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து நீங்க நல்லவரா? அதுவும் இல்லாம என்ன என் அம்மாவ வந்து ஏமாத்துனது நீதானா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு தெரியாது. நம்ம ரேவதியோட மகன் வந்து கௌதம் தான் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து அது தெளிவா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இத வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் எந்த மாரி ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றது யாராலயுமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ ரேவதியோட பழைய காலத்து விஷயம் வந்து இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம கௌதம்க்கு இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற மாரி தெரிய வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து கோவப்படுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு ரேவதிய வந்து கூப்பிட்டு எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இந்த மாரி தான். அதாவது நான் வந்து நம்ம மகனுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நான் செய்ய மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்னவோ வந்து உன்னையும் நம்ம மகனையும் கொல்லணும் அப்படின்ற மாரி நெனச்சது என்னமோ உண்ம. ஆனா இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த பத்தி நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே கால்ல விழுந்து அதாவது ரேவதியோட கால்ல விழுந்து கதறி அழுதாரு. அடுத்ததா வந்து இப்போ அந்த கோவிலோட அந்த சாமியோட சன்னதியில வச்சு இப்போ சத்தியமும் பண்ணி குடுத்தாங்க. கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாலே வந்து அவங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து நம்பிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாரி தான் நம்ம ரேவதியும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இங்க வந்து இவங்க என்ன பேசுறாங்க, அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அத்தைய வந்து என்னதான் பேசி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதே மாரி நம்ம கௌதம் இங்க வருவாரு அப்படின்னு இலக்கியாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம இலக்கியாவுக்கு இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு தோணல. ஆனா இப்போ நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து அப்போ நீங்க தான் வந்து ரேவதி அம்மாவ வந்து ஏமாத்துனதா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சுக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு எங்க வந்து எஸ்எஸ்கேவுக்கு இந்த உண்மை இப்பயே தெரிய வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அத தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, "கௌதம் எதுக்காக வந்து எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு நீ வந்து கேட்கிற? எஸ்எஸ்கே வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏமாத்துனது உண்மதான். அந்த ஒரு விஷயத்தோட வந்து நின்னுக்கோ. அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து இப்போ திருந்திட்டாரு. அவரு இன்னும் 6 மாசத்துல சாக போறாரு. அப்படி இப்படின்ற மாரி எல்லாத்தையுமே எடுத்து வந்து சொல்றாங்க. நம்ம இலக்கியாவும் இப்போதைக்கு எஸ்எஸ்கேவுக்கு கௌதம் தான் அவங்களோட மகன் அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ இந்த விஷயம் வந்து அதாவது எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. எஸ்எஸ்கேவால கௌதமோட உயிருக்கு ஆபத்து வந்துரக்கூடாது அப்படின்றதுனால தான் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.